மீண்டும் பாஜக மாநில தலைவர் ஆகிறார் அண்ணாமலை. தமிழக பாஜக தற்பொழுது தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு மிகவும் குழப்ப நிலையில் உள்ளது. கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடன் இணைந்து தமிழக களத்தில் தேர்தலை சந்தித்தது பாஜக. தமிழக தேர்தல் களத்தில் 27 தொகுதிகளில் போட்டியிட்ட தமிழக பாஜக வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனே போட்டியிட்டு தோற்று போனார். மேலும் சீனியர் தலைவர்களான வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், எம்.ஆர். காந்தி போன்றோர் வெற்றி பெற முடியவில்லை. தாவேக ஆட்சியை பிடித்ததும் அதனை எதிர்த்து எப்படியான அரசியல் செய்வது என்று தமிழக பாஜகவினர் சற்று குழம்பி போயிருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலரும், குறிப்பாக இளைஞர்கள், கடந்த 2024ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை இருக்கும் பொழுது 12% வாக்குகளை தமிழக பாஜகவிற்கு பெற்றுத்தந்தார். ஆனால் இந்த முறை தேர்தலில் வெறும் 2.7% வாக்குகள் மட்டுமே தமிழக பாஜகவிற்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை விட குறைந்த வாக்குகளை வாங்கும் அளவிற்கு தமிழக பாஜக மோசமான கட்சியாக மாறிவிட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தமிழக பாஜகவும் மோசமான கட்சி இல்லை. மாநில தலைவர் மாறினால் மட்டுமே தான் எங்களுக்கு பாஜக வளரும் ஒரு விடுவு காலம் கிடைக்கும் என வெளிப்படையாகவே கூற ஆரம்பித்துவிட்டனர் தமிழக பாஜகவினர். இது மட்டும் இல்லாமல் கடந்த சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரனுக்கு கூட கொடுக்கப்படாத வரவேற்பும் ஏற்பாடுகளும் அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது. தனியாக ஹெலிகாப்டர் ஒன்று டெல்லி தலைமை அவருக்காக கொடுத்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய அண்ணாமலையை பயன்படுத்தி கொண்டது. இப்பொழுது வந்த வாக்குகள் கூட அண்ணாமலை பிரச்சாரத்தினால்தான் என்று கட்சியினர் வெளிப்படையாகவே பேச துவங்கிவிட்டனர். ஆங்காங்கே அண்ணாமலைக்கு ஆதரவாக பதிவிடுபவர்களை கட்சியின் தலைமை வேறு காரணங்களை கூறி நீக்கி வருவதாக பாஜகவினர் புலம்பி வருகின்றனர். இந்த நிலையில் மீண்டும் அண்ணாமலை மாநில தலைவராக வருவாரா என்ற எதிர்பார்ப்பு தமிழக பாஜகவினர் மத்தியில் தற்பொழுது அதிகமாக எழுந்துள்ளது. தற்பொழுது அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டு பயணத்தில் பல்கலைக்கழகங்களில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சென்றிருக்கிறார். இன்னும் சில நாட்களில் தமிழக பாஜகவிற்கு ஏதேனும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் அண்ணாமலை நியமிக்க வேண்டும். அவர் வந்தால்தான் தமிழக பாஜக பழையபடி ஒரு மிகப்பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என அரசியல் வல்லுநர்களும் கட்சியினரும் எதிர்பார்க்கின்றனர். இந்த நிலையில் என்ன நடக்கப் போகிறது? தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை வருவாரா என தகவல்களை திரட்டிய பொழுது நமக்கு சில தகவல்கள் கிடைத்தன. குறிப்பாக இப்பொழுது இருக்கக்கூடிய விஜயின் ஆட்சியை தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டுமென்றால் அண்ணாமலை போன்ற இளைஞரால் தான் முடியும். அண்ணாமலை கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் தாவேகாவை எதிர்ப்பதற்கு ஒரு புத்துணர்ச்சி வரும் என்றும், அவர் கொடுக்கும் பரபர பிரஸ் மீட், வேகமான பத்திரிகையாளர் சந்திப்பு போன்றவையெல்லாம் எப்படி கடந்த ஆட்சியில் திமுகவிற்கு தலைவலியை ஏற்படுத்தியதோ அதே மாதிரி தாவேகாவிற்கும் அண்ணாமலைதான் சரியான எதிர்க்கட்சி தலைவராக இருப்பார் என கூறுகின்றனர். இதனால் டெல்லி மேலிடம் அண்ணாமலையை தலைவராக மீண்டும் அமர்த்தலாமா என யோசனைகள் செய்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சில தினங்களில் அதற்கான அறிகுறிகளும் தென்படலாம். அண்ணாமலை மீண்டும் தலைவராக வரும் பட்சத்தில் தமிழக பாஜக வெற்றி நடை போடும் என அனைவரும் ஒருமித்த குரலில் கூறுவது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை வந்தால் எந்த மாதிரியான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்பது குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.